ஹலோ ஆல், திஸ் இஸ் எம்எஸ்பி. இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு நான் 1/4 கிலோ கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி திருவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதே கடாயில் கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து திக்கான பால் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கேரட் வந்து நல்ல பால்லே வேகணும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா கேரட் நல்லா வெந்துடும். இந்த டைமில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அகைன் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா திக்காயிரும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கிளறி விட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும்.